கருணைக்கடலே கந்தா போற்றி. கந்த புராணம். கச்சியப்பரோட கனவுல வந்த முருகர் கந்த புராணத்தை தமிழ்ல கச்சியப்பரை எழுத சொல்றாரு. இதை கேட்ட கச்சியப்பருக்கு தான் ஒரு முருக பக்தரா இருந்து தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமா இதை நினைக்கிறாரு. அதே நேரத்துல அவர் மனசுல இனம் புரியாத ஒரு பயமும் ஒரு கவலையும் ஏற்படுது. அதுக்கு காரணம் வழக்கமா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். இதை பார்த்த முருகர் கச்சியப்பர்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த கந்த புராணத்துக்கான முதல் அடியை முருகரே எழுதி தரதா கச்சியப்பர்கிட்ட சொல்றாரு. இதை கேட்டதும் கச்சியப்பருக்கு ரொம்பவே சந்தோஷம். பொதுவா நாம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு செய்வோம். அதுக்கு காரணம் முருகரே நம்ம கூட இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனா கச்சியப்பருக்கு பாருங்க, கந்த புராணம் எழுத முருகரே கூட இருந்து தானும் சேர்ந்து எழுதுறாரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். அந்த சந்தோஷத்திலேயே கச்சியப்பர் முதல் அடியை முருகர்கிட்ட கேட்கிறார். முருகர் கந்த புராணத்துக்கான முதல் அடியான திகழ சக்கர செம்முக ஐந்துடையான்கிற முதல் அடியை எடுத்து கொடுக்கிறாரு. இதை கேட்ட கச்சியப்பருக்கு ரொம்பவே சந்தோஷம். முருகர் சொன்ன அந்த முதல் அடியை அவர் எழுதிக்கிறாரு. இது எழுதும்போது கச்சியப்பருக்கு தெரியாது இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன, இதனால எந்த மாதிரியான சங்கடங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது கச்சியப்பரோட மனசுல கொஞ்சம் கூட தோணவே இல்லை. முருகரே முதலடியை எழுதி கொடுக்கும்போது அதுல என்ன பிரச்சனை வந்துடும் தானே நினைக்கிறீங்க? பிரச்சனை வரும். வாங்க பார்க்கலாம்.